இனிய இணையதள நண்பர்களே, இது புதுக்கவிதை. காசேதான் கடவுளடா என்றான் ஒருவன், காதேதான் கடவுளடா என்றார் திருவள்ளுவர். மறுபடியும் சொல்கிறேன், காசேதான் கடவுளடா என்றான் ஒருவன், காதேதான் கடவுளடா என்றார் திருவள்ளுவர். இது திருக்குறள். படியுங்கள். அதிகாரம் 42, தலைப்பு கேள்வி. 1வது குறள் இப்படி சொல்கிறது, கவனியுங்கள். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. குறள் எண் 411. மறுபடியும் சொல்கிறேன், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. கவிதை மற்றும் குறள் தரும் குறுஞ்செய்தி இதுதான். தலையில் கேள்வி ஞானம் எனும் செவிச்செல்வம் உடையவர்களிடம் பேசுதல் நன்று. தலையில் இச்செவிச்செல்வம் இல்லாத செவிடர்களிடம் பேசாது விலகிச் செல்தல் அது மிகவும் நன்று, அறியுங்கள். செவிடன் காதில் சங்கு ஊதக்கூடாது என்று சும்மாவா சொன்னார்கள் நம் முன்னோர்கள்? நன்றி, வணக்கம் நண்பர்களே. கவிஞர் சுப்ரபியே கீனியா, பணி நிறைவு, திருக்குறள் திருவுரை ஆசிரியர், சங்கரன் கோவில்.